ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். கட்சி தாவல். ஓகேங்களா? இப்போ ரீசெண்டா இந்த ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து ஒரு 7 எம்பிக்கள் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு எங்க போய் ஜாயின் பண்ணிட்டாங்க? பிஜேபில போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து கட்சி தாவல் தடை சட்டம் அவங்களுக்கு இப்போ அப்ளை ஆகுமா? என்ன ரூல் அப்படின்றத நம்ம வந்து விரிவா பார்க்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இத வந்து நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சோ கட்சி தாவல் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட சின்னத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற நபர், உறுப்பினர் இன்னொரு கட்சிக்கு போய் சேர்றாரு. அவருடைய சுயநலமா இருக்கலாம், இல்ல எதா இருக்கலாம். அவருடைய விப் கொறடாவுடைய கட்டளைக்கு மீறி போய் சேர்றாரு அப்படின்னா அதுதான் கட்சி தாவல் அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சோ கடைசி ஒரு பாருங்க, டீடைலா பார்க்க போறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நமக்கு அரசியல் திருச்சட்டம் 52, ஓகே, 52வது சட்ட திருத்தம் 1985 தான் இதை வந்து கொண்டு வராங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி பயங்கரமா நடக்குது. ஒரு கட்சியில வின் பண்ணுவாங்க, இன்னொரு கட்சியில போய் ஜாயின் பண்ணிப்பாங்க, இல்ல இன்னொரு கட்சிக்காரர் வந்து காசு கொடுத்து கூட்டுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடக்குது. அப்புறம் தான் பாக்குறாங்க இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு 52வது சட்ட திருத்தம் கொண்டு வராங்க 1985ல. இதான் வந்து கட்சி தாவல் தடை சட்டம், ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்றது. ஓகேங்களா? அப்புறம் 91வது சட்ட திருத்தம் 2003ல இதை இன்னுமே ஸ்ட்ராங் பண்றாங்க. அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியில அதாவது அமைச்சர்கள் இருக்காங்க அப்படின்னா 15% அதிகமா அமைச்சர்கள் வந்து இருக்க முடியாது. ஓகேங்களா? இன்க்ளூட் முதன்மை அமைச்சர் இல்ல பிரதம அமைச்சர் சேர்த்து. ஓகேங்களா? அப்படின்றத கொண்டு வராங்க. இது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா இதுல ஒரு 4 ரூல் சொல்ல போறேன். 4 கைண்ட் ஆஃப் இது என்னென்ன அடிப்படையெல்லாம் வந்து தகுதி நீக்கம் பண்ணலாம். ஒன்னு வந்து சுய விருப்பத்தின் பேர்ல அவர் வந்து தானாகவே முன் வந்து நான் போறேன் அப்படின்னா அவர் வந்து ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பதவி வந்து காலியாயிரும். கட்சியுடைய கொறடா உத்தரவை மீறது, அதாவது இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சட்டசபையிலயோ இல்ல நாடாளுமன்றத்திலயோ ஒரு பில் ஒன்னு பாஸ் பண்ண வராங்க. அப்போ விப் சொல்றாரு நம்ம கட்சிக்காரங்க அதுக்கு சப்போர்ட் பண்ணனும் சொல்றாரு. இப்போ ஒருவேளை அவர் வந்து சப்போர்ட் பண்ணாமலோ எதிர்த்தாலோ அல்லது வராம இருந்தாலோ ஆட்டோமேட்டிக்கா அவருடைய பதவி காலியாயிரும். ஒருவேளை அந்த கட்சி வந்து 15 நாளுக்குள்ள ஓகே தெரியாம பண்ணிட்டாருப்பா மன்னிச்சு விட்டுரும் அப்படின்னா பிரச்சனை இல்ல, இல்லனா அவருடைய பதவி காலியாயிரும். சுயேட்சை உறுப்பினர்களுக்கு என்ன சார் ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வின் பண்ணிட்டு எந்த ஒரு கட்சியிலும் போய் ஜாயின் பண்ணா, சுயேட்சை வின் பண்ணிட்டு எந்த ஒரு கட்சியிலும் போய் ஜாயின் பண்ணா அவ்வளவுதான் அவங்களுடைய பதவி வந்து காலியாகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நியமன உறுப்பினர்கள் பாத்தீங்கன்னா 6 மாசம் டைம், அதுக்குள்ள நீங்க போய் ஒரு கட்சியில ஜாயின் பண்ணிக்கலாம். 6 மாசத்துக்கு அப்புறமா ஒரு கட்சியில போய் நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பதவி வந்து காலியாயிரும். ஓகேங்களா? ரெண்டு சூழ்நிலையில வந்து பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒருவேளை மொத்தமா ஒரு கட்சியில இருந்து 2/3 மூன்றுல 2 பங்கு உறுப்பினர்கள் அப்படியே போய் ஒரு கட்சியில சேர்றாங்க, இல்ல வந்து புதுசா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்க, அப்படிதான் இது செல்லுபடி ஆகுமா அப்படின்னா இந்த கட்சி தாவல் தடை சட்டம் அவங்க மேல பாயாது. இப்ப சபாநாயகர் இருக்காரு, ஏதாவது ஒரு பில் வந்து பாஸ் பண்றாங்க, டையா முடியுது. அப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணலாம், அவர் வந்து சென்டர்ல முடியாம ஏதோ ஒரு சைடு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒருவேளை அவர் வந்து மாத்தி சப்போர்ட் பண்ணா கூட அந்த டைம்லயும் அவர் மேல வந்து பாயாது. ஓகேங்களா? அந்த கட்சி தாவல் தடை சட்டம் செல்லாது. ஓகேங்களா? சோ இந்த முக்கிய முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யார்ட்ட இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவை தலைவருக்கு தான். ஓகே, மக்களவைனா நமக்கு வந்து ஸ்பீக்கர், அதே மாதிரி மாநிலங்களவைனா நமக்கு வந்து சேர்மன். ஓகேங்களா? அவங்ககிட்ட தான் ஃபைனல் டிசிஷன் இருக்குது. ஓகேங்களா? எதுக்காக இந்த முக்கியத்துவம் பாருங்க ரொம்ப முக்கியமானது. அரசியல்ல அந்த குதிரை பேரத்தை வந்து தடுப்பதன் மூலமாட்டு அரசாங்கத்துடைய நிலைத்தன்மையை வந்து உறுதி செய்யலாம். அப்படிதானே? சோ இங்க அங்கன்னு மாறிட்டு இருந்தாங்க, அரசாங்கம் கலையும் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வரும் இல்லையா? சோ அதை ஸ்டாப் பண்றதுக்காக தான். ஒன்னு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிறது, அப்புறம் கட்சிகளிடையே ஒரு ஒழுக்கத்தை வந்து நிலைநாட்டுகிறது. ஓகேங்களா? சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா இதுல முக்கியமானது. உங்களுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்திருக்கேன், நல்லாவே பாத்துக்கோங்க.